ஹாய் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எங்க புது பைக்குக்கு 3வது பூஜை போடுறதுக்காக குலசாமி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம். சரி வண்டி வாங்கின கடைசியில் விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வண்டிக்கு ஒரு பூஜையும் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். ஆனா, எல்லா ப்ராசஸும் முடிச்சு பைக் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அன்னைக்கு போய் விநாயகர் கோயில்ல பூஜை பண்றதுக்கு முடியல. புது பைக் வாங்கணுமே டைரக்ட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ, நாங்க பக்கத்துல இருக்கிற கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டு, வண்டிக்கு ஒரு பூஜையும் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கு நடுவுல அழகான பூச்செடிகள்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. பிரிட்ஜு கீழ பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக்கு. அந்த வழியா வந்து போ முடியாது. கோயம்புத்தூர் போற மாரி இருந்துச்சுன்னா, பிரிட்ஜுக்கு மேலேயே தான் போற மாரி இருக்கும். இப்ப நீங்க பார்க்குறது கற்பகம் காலேஜு. இங்கிருந்து லெஃப்ட் கட் பண்ணி போகணும். போற வழியில 2 டோல் இருக்கு. அதில 2 வீலருக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்ல. ஆனா, மத்த வெஹிக்கிள்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் பே பண்ணி போற மாரி தான் இருக்கும். 2 வீலர்ல போம்போது ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போங்க. பக்கத்துல தானே போறோம், என்ன ஆயிர போகுதுன்னு அசால்ட்டா இருக்காதீங்க. யாருக்கு என்ன எப்ப நடக்குன்னு தெரியாது. நம்மள டிபெண்ட் பண்ணி நமக்காகவே ஃபேமிலி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுட்டு சேஃப்டியா வந்து டிரைவ் பண்ணுங்க. இப்ப நீங்க பார்க்குற இந்த மலைகளுக்கு நடுவுல இருக்கிற மலையில ஒரு சிவன் கோயில் இருக்கு. நாங்க இந்த வழியா டிராவல் பண்ணும்போதெல்லாம் அது முருகர் கோயில் தான் நெனச்சேன். ஆனா ரீசென்ட் டேஸா தான் தெரியும். அது வந்து முருகர் கோயில் கிடையாது, சிவன் கோயிலுன்னு. முடிஞ்சா ஒரு நாள் அங்க போய் சாமி கும்பிடணும்னு நானும் அவரும் பேசிட்டு 2வது டோல் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் சாமி கும்பிட்றதுக்காக வீட்டிலேருந்து கிளம்புனோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நல்ல வெயிலா இருந்துச்சு. ஏதோ அங்கங்க மரம் இருக்கிறதுனால ஹீட் அவ்வளோக்கா தெரியல. இப்ப நீங்க பார்க்குறது வந்து யூஸ்ல இல்லாத ஒரு மெடிக்கல் காலேஜ் தான். அப்படியே நாங்க வந்து குலசாமி கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். வந்ததுமே பைக் பூஜைக்கு தேவையான பூ, கற்பூரம், தேங்காய், அப்புறம் சாமிக்கு தேவையான மாலை எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்குள்ள வந்து நாங்க சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டோம். பூசாரி வந்து எங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா நாங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு வரேன்னு பூசாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால தான் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. க்ளோசிங் டைம் ஆனதுனால கோயில்ல யாருமே இல்ல. நாங்க மட்டும் தான் இருந்தோம். போனதுமே எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டோம். பைக் வாங்கி 1 வாரம் கழிஞ்சு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன அன்னைக்கே பைக்கு வீச்சனாரி விநாயகர் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் 2வது பூஜையுமே பண்ணி முடிச்சிட்டோம். பைக்குக்கு மாலையை மாட்டிட்டு ஐயர் வந்து கற்பூர ஆரத்தி வந்து காமிச்சாங்க. காமிச்சிட்டு தேங்காய் வந்து உடைக்க சொன்னாரு. அவருமே அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து தேங்காய் போட்டு உடைச்சாரு. அப்புறம் நாங்க மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
அம்மா அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருந்துச்சு. நான் வந்து இது ஆறுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது ஆறு கிடையாது, குளம்னு அவர் சொன்னார். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால நானும் பாப்பாவும் அவருமே கொஞ்ச நேரம் அங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்பினோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.